ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. என்னென்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முஸ்லீம் ஸ்டைல், அதாவது நாங்கள் செய்யக்கூடிய பிரியாணி ஸ்டைல் அப்படி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். நிஜமாவே ஹோட்டலில் கல்யாணி ஹோட்டலில் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் இது நிறைய பாயிண்ட்ஸோடு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் எடுத்துகிட்ட அரிசி வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா ரைஸு 300 கிராம் நான் வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நான், என் பாப்பா, ஹஸ்பண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா என் சிஸ்டர் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க 4 பேத்துக்கு வந்து 300 அப்படின்றது தாராளமாக எக்ஸ்ட்ராவே வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நீடுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் பிரியாணி செய்கிறதுல ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி, இப்போ எங்கள் ஸ்டைலில் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக பார்க்குறது என்னென்னா, நம்ம எல்லா பொருளும் எல்லாருமே போடுவாங்க, அந்த டேஸ்ட் வராது. அதுக்கு காரணம் என்னென்னா அளவுகள். ஃபஸ்ட்டு அளவு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருள் எந்த அளவுக்கு வேகணும், இந்த ஸ்டேஜில் இதை சேர்த்தணுன்ற ஒரு இது இருக்குது. ஸோ அப்போ தான் அந்த பிரியாணியோட டெக்ஸ்சரும் சரி, டேஸ்ட்டும் சரி சூப்பராக வரும். இங்கே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 ml இது ஆயில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 ml அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம இது பண்ணும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நல்லா வந்து எண்ணெய் காயணும். எண்ணெயும் கீயும் சேர்த்து காய்ச்சிக்கணும். இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா 20 ml அளவுக்கு நீங்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த ஆயில் இருக்கு இல்லையா, ஆயிலை கம்மி பண்ணிக்கிட்டு 20 ml அளவுக்கு நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கோகோனட் ஆயில் இல்லை அப்படின்னால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயிலே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு 3 பட்டை, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கிட்டேன். விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிரியாணியில் சேர்த்துக்கலாம். எனக்கு பிரியாணி இலை எனக்கு பிடிக்காது, அதனால் வந்து நான் சேர்த்துக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை நல்லா பொரிய விடணும். இதெல்லாம் தான் வந்து பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் அந்த டெக்ஸ்சரும் கொடுக்கக்கூடியது. இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா ஒரு எண்ணெய் ரொம்பவும் காயாமல் ரொம்பவும் இதாக இல்லாமல் நல்லா வந்து ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட கரெக்டாக 100 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேங்க. அதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வெந்துடும். அண்ட் அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேஜ் என்னென்னா, இது இருக்குது இல்லைங்களா, வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருகிடவும் கூடாது, ரொம்ப வந்து பச்சையாகவும் இருக்கக்கூடாது. ஒரு பொன்னிறமாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது வந்து ரொம்ப கருகிருச்சுன்னா பிரியாணி வந்து கசப்பு தட்டுற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் பார்த்து தான் கொஞ்சம் இது பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா மிளகாய்த்தூள், அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கரெக்டான அளவு அப்படின்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கணும். நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் அப்படின்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாப்பாவுக்கும் சாப்பிட்ணும், என் ஹஸ்பண்டுக்கும் அல்சர் இருக்கிறனால வந்து சாப்பிட மாட்டாங்க, அதனால் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிராம் கிட்ட வரும். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 20 25 கிராம் சேர்த்துக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூயை இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கோங்க. நான் சொன்னேன்னா அந்த பொன்னிறமாக வரும்னு, அந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த பிரியாணியோட அந்த ப்ரௌன் டெக்ஸ்சர், நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற ஒரு கலர் வரும் பார்த்திங்கன்னா, அந்த கலர் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை அப்படி சேவ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற அளவுகளில் நான் சொல்கிற எப்படி வணக்கணும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி டேஸ்ட்டு முஸ்லீம் ஸ்டைலு செம்மையாக வரும். இது வந்து நான் செஞ்சுருந்தேன், பட் இதை வந்து கறி மட்டும்தான் ஆட் பண்ணல. கறி ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதே அளவுகள் தான். கறி ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் சூப்பராக வந்திருக்கும். கண்டிப்பாக இன்னொரு டைம் நான் வந்து கறி ஏதாவது வந்து ஒரு நான்வெஜ் ஆட் பண்ணி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்களேன், நல்லா வந்து அந்த ஆயிலில் வந்து மிளகாத்தூள் கருகக்கூடாது, நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து அந்த ஆரோமாவும் சரி அந்த கலரும் சூப்பராக வரும். இது ஆட் பண்ணதுக்கப்புறமா 2.5 கிட்டத்தட்ட 2.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அதாவது அளவுகள் சொன்னோம்னா இஞ்சி வந்து ஒரு 30 கிராம், பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராம். ஸோ இது நல்லா வந்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் 2.5 ஸ்பூன் வரும். ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கக்கூடிய இன்னொரு பொருள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். நல்லா வந்து இதில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி 2.5 ஸ்பூன் வரும், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வந்து டெக்ஸ்சரும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து கண்டிப்பாக சூப்பராக வரும். ஸோ இதையும் நல்லா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அந்த ஆயிலில் வந்து ஒவ்வொன்றுமே வந்து தனித்தனியாக நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெக்ஸ்சர் கலர் மாறுது பார்த்திங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
கொஞ்சம் ஒரு 2ம் சேர்த்து ஒரு அரை கை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, புதினா இது 2யும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் நம்ம தக்காளி மசாலாஸ்லாம் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஃப்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1½ தக்காளி 2 தக்காளி வந்துச்சு. 1½ தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து சூப்பராக வரும். மீதி இருக்க அரை தக்காளி நம்ம நார்மலாக கட்டுற மாதிரி நீல வாக்காக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் 3 நாள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ காரமாக இருக்கும், அதிகமாக காரமாயிரும் அப்படின்றதுனால, இந்த மிளகா வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படின்றதுனால, ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வந்து எப்படி சொல்கிறனால தொக்கு மாதிரி வரணும். அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலாவுக்கு எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப 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 சிம்பிள். அதாவது நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். என்ன அப்படின்னா பட்டை, ஏலக்காய் இதை நல்லா ஃப்ரை பண்ணி அதாவது எப்படி ஒரு 70% பட்டை, 30% வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 70 கிராம் பட்டை, 30 கிராம் ஏலக்காய், ஓகேங்களா. இது கூட 10 கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு. ஸோ இந்த அளவுகளில் வந்து நீங்கள் வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சுட்டு நீங்கள் நார்மலாக மிக்சியில் அரைச்சிங்கன்னா கூட சளிச்சு வச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் பிரியாணி கலரும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த கலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பிரியாணி மசாலா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், 70 கிராம் பட்டை, 30 கிராம் இது ஏலக்காய், 10 கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு 3யும் நல்லா ஃப்ரை பண்ணி வெறும் வானலில் ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 100 அதாவது 100 கிராமில் அரிசி வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் எடுத்திருந்தேன். அதாவது 300 கிராம் அரிசி. அதுக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 5 அதாவது 1/2 லிட்டரும் 50 மில்லியும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன், சரிங்களா. இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2½ ஸ்பூன் அளவுக்கு 30 கிராம் மில்லி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து மொத்தமாகவே இந்த டிஷ்க்கு நான் சேர்த்துல. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் லாஸ்ட்டு தம் போட்டு இறக்கும்போது லைட்டாக லெமன் ஜூஸ் விட்டுட்டு, இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கும் பார்த்திங்க அப்போ லைட்டாக லெமன் ஜூஸ் விட்டுட்டு ஒரு சொட்டு கீ விட்டிங்கனாலும் நல்லா வந்து உங்களுக்கு டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்க மாதிரி தெரியும் அப்படின்னா நான் சேர்த்திக்கல. ஸோ இப்போ வந்து நல்லா தயிர் போட்டு ரொம்ப நேரம் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விடக்கூடாது. அது ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும். அவ்வளோதான். இப்போ அளவு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 300 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் அரிசிக்கு 550 1/2 லிட்டரும் 50 எம்எல்லும் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கரெக்டாக வரும். நம்ம தம் போட்டு எடுக்கிறதுக்கு நல்லா உதிரியாக பிரியாணி வரும். நீங்கள் கரெக்டாக ஈக்குவலாக வச்சிட்டிங்க அப்படின்னா லைட்டாக குழஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அளவு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை நல்லா மீடியமில் வச்சு நல்லா வந்து இந்த தண்ணியை நம்ம கொதிக்க விடணும். இதே அளவுகளில் இதே இதில் நீங்கள் உங்களோட இதுலேயும் பண்ணிக்கலாம், குக்கர்லேயும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இல்லைனா பிரியாணி பாட்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா விசில் லைட்டாக அடங்குறதுக்கு சூடு இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்ஸ் கிளறி விட்டுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா தம் போட்டுருங்க. தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டிங்கன்னா குக்கர்லேயே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அரிசியே அதே டைம் ஏன்னா நீங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே அரிசியை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருங்க அரிசியை. உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு வந்து போட்டுக்கலாம். நான் வந்து 2½ ஸ்பூன் போட்டேன். அது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இன்கேஸ் நம்ம கறி ஆட் பண்ணியிருந்தோம்னா பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி அரிசி நல்லா தலைப்பழம் கொதிக்கணும். கொதிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணியோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடு ஃபுல்லாக வந்து பிரியாணி வந்து வாசனையாக இருக்கும். இந்த மசாலாலாம் நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த டைமில் சிக்கனாக இருந்தால் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் அந்த 500 எம்எல்னு சொன்னேன் இல்லையா, அது 50 எம்எல் தண்ணியை ஊற்றி நம்ம சிக்கனை வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஆஃப் குக் பண்ணிக்கலாம். ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா சிக்கன் வந்து ஆல்ரெடி தண்ணி விடணும் 50 எம்எல் ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா மட்டனாக இருந்துச்சுன்னா மட்டன் நம்ம நார்மலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்துகிட்டு அந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் தம் போட்டிருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு பிரியாணி.
10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கொதித்து அரிசி போட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டோம் அப்படின்னா ஒரு கொலன்னு சாதம் வந்து அரை வேக்காடில் இருக்கும். அந்த சமயத்தில் எடுத்துட்டு மேலே நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி வந்து கீழே வந்து ஒரு தோசை தவா ஹீட் பண்ணி அது மேலே வச்சுட்டு ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் அப்பப்போ நல்லா வந்து கிளறி விட்டு இருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கிளறும் போது நல்லா பூ மாதிரி கிளறும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சில்லி அதுக்கப்புறம் தயிர் பச்சடி வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மெத்தட் தான் செய்வோம். வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பராக போயிட்டுருக்கக்கூடிய இந்த காம்போ ஆஃபருக்கு இந்த காம்போ ஆஃபர்லேருந்து என்னை வெளியில் வரவே விட மாட்டேங்கிறீங்க. ஸோ எப்போ கேட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபர் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு மறுபடியும் வேணும்ட்டு, பட் ஸ்டில் இந்த ஆஃபர் இருக்குது. மார்ச் 31 வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் இடையில ஒரு 2 நாள் நம்ம இந்த கேப் விட்டுருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் எப்போ போடுவீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ப்ராடக்ட் வந்து இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் தான் சேல் ஆகிற மாதிரியே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட 250 ml பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் வாங்குறாங்க. பட் நியூவாக வர எல்லா கஸ்டமரும் இந்த 100 ml 25 கிராம் ஹெர்பல் ஹேர் டேயுமே வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ 21 வகையான ஹெர்பல்ஸ் போட்டால் ஹெர்பல் ஹேர் ஆயில், 11 வகையான ஹெர்பல்ஸ் போட்டால் ஹெர்பல் ஹேர் டே, ரெண்டுமே ஹோம்மேடாக 100% கெமிக்கல் ஃப்ரீயாக 100% வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயம். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அவ்வளோ மூலிகைகள் நம்ம போடுறோம். உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ அதனால் ஹேர் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸ்டே வந்து கன்ஃபார்ம் 1 மந்த்க்கு இருக்கும். இன்கேஸ் 20 நாள் 15 நாளில் போகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்ற வேண்டியது நம்மளோட ஹேர் டே கிடையாது, உங்களுடைய ஷாம்பு ரொம்ப வந்து கெமிக்கல் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமாக போயிடும். அண்ட் நம்மளோட ஹேர்பலை நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் தான் நம்ம எந்த கெமிக்கல் சேர்த்துலையே. ஸோ அதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி நம்பி வாங்கலாம். வித்தின் நம்ம 4 மந்த் நம்ம பிஸ்னஸ்ஸு யூடியூப்பில் கொண்டு வந்து 4 மந்த்லேயே கிட்டத்தட்ட 50 ரிப்பீட்டட் கஸ்டமர் அண்ட் 50 ட்ரஸ்டபிள் கஸ்டமர் வந்து நம்மளுக்கு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட ஆயில் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் வந்து எவ்வளோ தான் ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 100 ml பாட்டில் வந்து ஆர்டர் போட்டாலே அதிகமாக வந்து 100 ml பாட்டில் தான் ஆர்டர் போட்டுகிட்டும் இருக்கும். அது இந்த காம்போ ஆஃபர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் எதை தான் விரும்பி வாங்குறீங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் நீங்கள் நம்மளோட ஆயிலை வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு யோசிச்சே இருந்தீங்கன்னா யோசிக்காதீங்க. ஜஸ்ட் 199க்கு இந்த டைம் ஃப்ரீ டெலிவரியில் நீங்கள் 100 ml ஹெர்பல் ஹேர் ஆகி 25 கிராம் ஹெர்பல் ஹேர் டே ரெண்டுமே வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். நிறைய பேர் வந்து ஆயில் வாங்கும்போது யோசிக்கிறது என்ன அப்படின்னா, அக்கா டெலிவரி சார்ஜ் போகுது ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் சொன்ன சொல்யூஷன் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் நம்மளோட 199 ஆஃபர். 100 ml ஹெர்பல் ஹேர் ஆயில் 25 கிராம் ஹெர்பல் ஹேர் டை. ஸோ ரெண்டுமே சேர்த்து 199க்கு ஃப்ரீ டெலிவரியில் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இப்போவே உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்துட்டு யாராவது ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை, சீ யூ, டேக் கேர்.